ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு செவன்த் சென்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இந்த பதிவில் கடந்த ஜனவரி 6, 7 ரெண்டு நாளுமே டிஎன்பிசிலேருந்து ஒரு 2 எக்ஸாம் நடந்தது. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அதுக்கான கட் ஆஃப் மார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான கட் ஆஃப் வந்து ஃபஸ்ட் பேப்பர் வந்து ஒரு ஜென்ரல் பார்ட் நடந்தது. நமக்கு டிபார்ட்மெண்ட் பேப்பர் சரிங்களா, ஒரு 200 கொஷின் டோட்டலாக. அதுக்கு வந்து 350 மார்க்ஸும், அதுமாரி ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 100 கொஷின்ஸு, அதில் 150 மார்க்ஸ். டோட்டலாக வந்து நமக்கு வந்து 450 மார்க்ஸ். அவுட் ஆஃப் 450 மார்க்ஸ் வந்து இவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்தால் நம்ம வந்து போஸ்டிங்க்கு வந்து எலிஜிபிளாக சொல்லியிருக்காங்க. கேட்டகரி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் 10ல் ரிட்டன் எக்ஸாமோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வந்து 350+ சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் இன்டர்வியூ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 370+. சரிங்களா, இவ்வளோ தான் வந்து நம்ம ஜென்ரல் இருக்கும். அதேமாதிரி ஜென்ரலில் உமனுக்கு வந்து 340+ம் 360+ம் இருக்குது. பிசியில் ஜென்ரல் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து ஆஃப்டர் ரிட்டன் 330+ம் ஆஃப்டர் இன்டர்வியூ வந்து 350+ சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பிசி உமனில் வந்து ரிட்டன் எக்ஸாமோட கட் ஆஃப் வந்து 325+ சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் இன்டர்வியூக்கு வந்து இதில் வந்து 20+ வந்து 20 மார்க்ஸ் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி எம்பிசியில் ஜென்ரல் 325+ சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் ரிட்டனு. ஆஃப்டர் இன்டர்வியூக்கு வந்து 345+ சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஆஃப்டர் இன்டர்வியூக்கும் ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து 20 மார்க் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதிகபட்சமாகவே. அதுதான் ஓகேங்களா. அதே மாதிரி எம்பிசி உமனுக்கு வந்து 320+ சொல்லியிருக்காங்க. 340+ வந்து இன்டர்வியூக்கு அடுத்து. அதேமாதிரி எஸ்சிக்கு வந்து 300ம் இன்டர்வியூ கட் ஆஃப் வந்து 320+ சொல்லியிருக்காங்க. எஸ்சி உமனில் வந்து 300+ சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் பேப்பர் டெக்னிக்கலில் வந்து 200 கொஷின்ஸ் எழுதியிருந்தோம். ஒரு கொஷினுக்கு வந்து 1.5 மார்க் கன்சிடர் பண்ணி டோட்டல் அவுட் ஆஃப் வந்து 300 மார்க்ஸ் வந்து கட் ஆஃபும் ப்ளஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு நம்ம 100 மார்க் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதிருந்தோம். சரிங்களா, நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் பேப்பர் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் இது மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க. ப்ளஸ்ஸு இன்டர்வியூ. சரிங்களா, இதில் வந்து ஹையஸ்ட் மார்க்கில் நமக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. நமக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கும் அதே மாதிரி இன்டர்வியூக்கு வந்து 20 மார்க் வந்து அதிகபட்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிசியில் வந்து முஸ்லீம் பாருங்கள் 300+ம் ஆஃப்டர் இன்டர்வியூ வந்து 320 சொல்லியிருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 300, 310. எஸ்டியில் வந்து 290+, 300. சரிங்களா, இது வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கான கட் ஆஃப் மார்க்கு ஆஃப்டர் இன்டர்வியூக்கு. சரிங்களா, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து ஜனவரி 12ஆம் தேதி குரூப் 2 குரூப் 1ஓட ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏஐ எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.